ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஐப்பசி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஐப்பசி மாதம் எப்போ பிறக்குதுன்னா அக்டோபர் 17, 2025 மதியம் 1:44 இந்த மாதம் பிறந்துருது. இது மக நட்சத்திரத்தில் பிறக்குது. நான் சொல்லக்கூடியது திருக்கணிதப்படி சொல்கிறது. இது இந்த மாதம் ஐப்பசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் இருக்குங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த 7 சனி உங்களுக்கு தாக்கம் குறைஞ்சிருக்கும். குருவோடைய பார்வை இல்லாமல் இருக்குது. இந்த மாதம் குரு அதிசாரத்தில் வராரு. ஸோ அதனால் உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரகம் திக்பலம் என்னென்னா 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்கிறாரு. அதுவும் ஒரு நல்ல அமைப்பு. அது கூட சுக்கிரனும் 10ஆம் இடத்துக்கு வராரு. இதுக்கப்புறம் 11 கூடைய செவ்வாய் ஆட்சி பெறுறாரு. உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய புதனும் 11ஆம் இடத்துல ஆட்சி பெறுது. ஆஸ் யூஷுவல் 2ஆம் இடத்துல உங்களுக்கு ராகுவும் 3ஆம் இடத்துல சனியும் இருக்காரு. இது மாற்றங்கள் இல்லை. இந்த அமைப்புகள் ஒரு நல்ல அமைப்பான்னு கேட்டிங்கன்னா டாப் அமைப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் திக்பலமாக இருக்கிறதே ரொம்ப ரொம்ப அருமைங்க. 11ஆம் இடத்துல வேற செவ்வாய் ஆட்சி பெறுறாரு. இது ஒரு நல்ல அமைப்புங்க. அப்போது நிறைய காசு பணம் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கிறது, எண்ணங்கள் ஈடேறக்கூடியது, ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறது, அதே மாதிரி காசு பணத்தை நிறையா சம்பாதிக்கக்கூடியது, நல்ல நிரந்தரமான வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் 2 கிரகங்கள் இருக்குது. ஒன்று சூரியன், இன்னொன்று சுக்கிரன். சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்காரு. அதே மாதிரி சூரியன் நீச்சம் பெற்றிருக்காரு. நீச்சம் பெற்று என்ன ஆகிறாரு அப்படின்னா நீச்சபங்க ராஜயோகம் பெறாரு. பொதுவாகவே தொழில் ரீதியாக லேசியாக இருக்காதீங்க. கூடுதல் கவனம் தேவை. எந்த மாதத்தை விடவும் இல்லாமல் இந்த மாதம் கவனமாக இருக்கணும். அதுக்கு என்ன காரணம்னா சுக்கிரன் ஆட்சி பெறுறது ஒன்று. எப்போவுமே ஒரு கிரகம் ஆட்சி பெறும்போது சுப கிரகங்கள் ஆட்சி பெறும்போது என்னென்னா கேந்திர ஆதிபத்திய தோஷம்னு ஒன்று இருக்குது. ஸோ அது கொஞ்சம் லைட்டாக வேலை செய்யும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சூரியன் அஷ்டமாதிபதியாக வராரு. உங்களுக்கு அஷ்டமாதிபதினாலே பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர். அவர் நீச்சமாகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ராஜயோகம் இருக்குது. அதாவது பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு வருமுன் காப்போம் அப்படின்னு நீங்கள் இருந்துக்கணும். அதுதான் நல்லது. அப்போது நமக்கு எல்லா விஷயங்களையும் பட்டு ஒரு அனுபவப்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம அவேர்னஸாக மாறுறதுக்கு ஒரு வாழ்க்கை பத்தாது. எல்லாமே பட்டு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. எத்தனை விஷயத்தை நம்ம இழக்கிறது. ஒரு விஷயத்தை இழந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு விஷயத்தை தெரிய வருதுன்னா அந்த இழப்பு தானே. அதனால் யாராவது இதுக்கு முன்னாடி இழந்திருப்பாங்களோ அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸை கேட்டுக்கணும். அதே மாதிரி அவேர்னஸாக இருந்துக்கணும். ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சில விஷயங்களை இழக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் இழந்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதம். அப்போ தான் நல்ல வருமானம் வரும், நல்ல லாபம் வரும். பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தீங்கன்னா அவங்க ஏமாத்துறாங்களா, இல்லை லேபர்ஸே ஏமாத்துறாங்களா, இல்லை லேபர்ஸ் வரமாட்டேங்கிறாங்களா, அட்வான்ஸ் கேட்டு வாங்கிட்டு ஓடி போயிடுறாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூடுதலாக நீங்கள் கவனம். அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக இல்லை, லேசியாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாம் காலியாயிரும். அதனால் கவனமாக இருங்க. ஆனால் நல்ல வருமானம், திடீர் அதிர்ஷ்டம் உறுதியாக உண்டு. உங்களுக்கு குரு பார்வை இருக்குது. எப்போவுமே இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்காகவே குரு வர மாதிரி நல்ல உச்சம் பெற்று 7ஆம் இடத்துல. அதனால் பார்ட்னர் வழி விஷயங்களில் கவனமாக இருங்க. ஆதாயமும் உண்டு, அதனால் லாஸும் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பெரிய கொள்ள லாபத்தை அடிச்சிடலாம் நீங்கள். அந்த மாதிரி ஒரு பெரிய பணம் காசு அப்படிங்கக்கூடிய வர அமைப்பு தான். மன மகிழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு 6ஆம் அதிபதி யார்? புதன். அவரே உங்களுக்கு பாக்கியாதிபதி 11ஆம் இடத்துல. வேலை பார்க்குறவங்களுக்கு சூப்பராக இருக்குது. மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கவங்க நல்ல மாதம். இந்த மாதம் நிறைய காசு பணத்தை சம்பாதிக்கிறது, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ஒரு நல்ல ப்ரமோஷன், வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், வெளி மாநிலங்கள் பயணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நிறைய நல்ல அமைப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான அமைப்பு. இவ்வளோ நாளாக இல்லாமல் திடீர்னு ஒரு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு பாராட்டு, இது ஏதாவது அவங்க நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட் கொடுக்கறது, ஒரு நல்ல பிளேஸ் மேலே உங்களை
ஒரு நல்ல பிளேஸில் வந்து உங்களோட பொசிஷனை மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் இந்த இடத்துல போய் வேலை பார்த்தா நல்லா இருந்திருக்குமே அப்படி நீங்கள் நினைப்பீங்கள்ல, இந்த கம்பெனியில் நமக்கு வேலை கிடைக்காதா அப்போல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, மனசுனால ஏங்கியிருப்பீங்க. இதெல்லாம் மாறும். அதே இடத்துல நீங்கள் எந்த கம்பெனி உங்களை ரிஜெக்ட் பண்ணுச்சோ, எந்த கம்பெனிக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்களே வாலண்டரியாக வந்து கூப்பிடுவாங்க. ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டு, அதாவது ஒரு நல்ல இடத்துல பிளேஸில் உங்களை உட்கார வைப்பாங்க. நல்ல பதவிகள் கிடைக்கும். விரும்பின இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்குலாம் உத்தியோக ரீதியாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கும் காசு பணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து இழுபறியாக இருக்கும். ஆனால் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கடனை கட்டுறதுல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் உருவாகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. ஏன்னா 6 கூடையவர் 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போது கடனை கட்டுறதுக்கு ஒரு சோர்ஸ் உருவாகும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஆட்டோமேட்டிக்காகவே கமிட்மெண்ட் எங்கேயும் கொடுக்காதீங்க. வாக்கு ஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது வார்த்தைகளை அளந்து பேசணும். நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேசி அது மூலிமா வந்துடக்கூடாது. அதனால் கவனமாக இருங்க. பெண்களாக இருக்கும்போது ஆல்ரெடி நான் சொல்கிறது தான், 8ஆம் இடத்துல கேது மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கக்கூடியது. அதனால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கங்க. அதே மாதிரி குடும்ப நபர்கள் உறவினர்களிடையே சிறு சிறு வாக்குவாதங்களோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகளோ வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஸோ இதில் கூடுதலாக கவனம் செலுத்தணும். கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். பொதுவாக மகர ராசிக்காரங்க நிறைய புத்தி சாதுரியமானவங்க. ஒரு விஷயத்தை ஒருத்தங்க ஏன் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு நாலேஜ் டக்குன்னு கவர் பண்ணிக்குவீங்க. ஆனால் கவர் பண்ணால் மட்டும் பத்தாது, அமைதியாக போகவும் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும்போது நீங்கள் வந்து ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த டைமு வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. உறவுகள் அப்படின்னாலே அது குறை சொல்கிறதுக்கு தான். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து பெருசாக பொருட்படுத்தாமல் நீங்கள் உண்டு, உங்களுடைய வெற்றி உண்டு, உங்களுடைய வேலை உண்டு, உங்களுடைய வாழ்க்கையை லட்சியத்தை நோக்கி போகக்கூடிய விஷயம் உண்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களெல்லாம் அப்படி தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருக்கணும். மகர ராசிக்காரங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குங்க. குரு 7ல் வந்திருக்காருங்க. இதை விட சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கணவன் வழி ஆதாயம் இருக்குது. கணவர் வழி பணங்காசு வரும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும். கேட்ட விஷயங்கள்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புகள். ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சுமூகமாக மாறி ஒருவருக்கொருவர் இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படும். ஒரு சிலருக்கு வந்து 2வது குழந்தைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் பேபி. அதே மாதிரி மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள். குருபலம் இருக்கனால திடீர்னு மேரேஜ் ஆகிறது, காதல் திருமணம் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கைகூடும். இந்த டைம் வந்து நல்ல டைமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 40 நாள் வந்து ரொம்ப சூப்பரான டைமாக இருக்குது. குருபலம் பரிபூர்ணமாக இருக்கறனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு குரு அமைப்பை கொடுப்பாரு. திடீர்னு திருமணம் ஆகிறது, திருமணம் நிச்சயிக்கப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் சுப நிகழ்வுகள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அலைச்சல்கள் இருக்கும். பொதுவாகவே மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் இருக்கும். இந்த அலைச்சல்கள் எல்லாத்தையும் சலிக்காமல் அலையுங்க. கட்டாயம் அதுக்குன்னு ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் வரும். நல்ல மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெறுறது, போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறுறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி உயர்கல்வியில் இருக்கவங்களுக்குலாம் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக வரதுக்கே அமைப்புகள் இருக்குது. நல்ல மார்க் எடுப்பீங்க, நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆவீங்க. இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்புகள் தான். செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கனால அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் எழுதுறவங்களுக்கு பேங்கிங் எக்ஸாம்ஸு, கவர்மெண்ட்டு அப்படின்னு எக்ஸாம்ஸு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்களா, காம்படிஷன் எக்ஸாம்ஸு. ஏன்னா உங்களுக்கு புதனும் செவ்வாயும் வந்து சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்குது. அதனால் வந்து நிறைய பேத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கூடுதலான முயற்சி போடுங்க. கட்டாயம் ஒரு போஸ்ட்டில் போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த மாதம் இருக்குது. அது பொருளாதார உயர்வு சிறப்பாக இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். இளைய சகோதரன் வழி வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதரனோ அல்லது சகோதரி வழி ஆதரவுகள் கிடைக்கும். இளைய சகோதரங்களிடையே வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்குலாம் இந்த பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் சேர்ந்து வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் இருந்துக்கணும். பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கையாளணும். மகர ராசிக்கு வந்து நேரங்கள் நல்லா இருக்குது, ஆனால் பொறுமையாக கையாளணும். இதை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் தான் உங்களுக்கு. பொதுவாகவே இந்த உத்தியோகத்தில் இருக்கவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்குது. ப்ரொமோஷன் ஆகிறது, திடீர்னு ஒரு ப்ரொமோஷன். குரு வந்து உங்களுக்கு பார்க்கறதுனால காசு பணம் சம்பாதிக்கிறது, நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட், ஒரு ப்ரொமோஷன், நீங்கள் நினச்ச நல்ல வருமானம் வரக்கூடிய இடத்துல ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது, ஒரு நல்ல பதவி கிடைக்கிறது, இந்த மாதிரி இருக்கும்.
இருக்கும். அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் விருதுகள் கிடைக்கும். கலெக்டர்கிட்ட விருது வாங்குறது, முதலமைச்சர்கிட்ட விருது வாங்குறது, கவர்னர்கிட்ட விருது வாங்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு டக்குன்னு நடக்கும். அதனால் நிறைய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அரசாங்க ஊழியர்களுக்கு. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது சூப்பரான டைம். குரு வந்து 7லேருந்து பார்க்குறாரு. பொதுமக்களோட ஆதரவு கிடச்சிரும். 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் மக்கள் மயங்கி உங்களுக்கே ஓட்டு போடக்கூடிய அமைப்பு, நீங்கள் தான் எங்களுக்கு வரணும் அப்படிங்கக்கூடிய அமைப்பே வந்துடும். 11ல் செவ்வாய் ஆட்சி பெறுறது, புதனும் இருக்கார். அதனால் வந்து பேசக்கூடிய விஷயங்களே நீங்கள் வித்தியாசமாக பேசி எப்படி மக்களை கவர்றது, எந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கரெக்டாக பண்ணுவீங்க. இதே மாதிரியே பண்ணிக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் குருபலமும் இருக்குது, 11ஆம் இடமும் நல்லா இருக்குது. நல்ல வருமானம், வெளிநாடுகளுக்கு போய் உங்களுடைய ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறது, உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கிறது, அது மூலிமா நிறைய பணம் காசு சம்பாதிக்கிறது, விருதுகள் வாங்குறது, மக்கள்கிட்ட போய் நீங்கள் சேர்றது, பேர் புகழ் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே வந்து மகர ராசிக்கு வந்து நிறைய நல்ல அமைப்புகள், காசு பணம் சம்பாதிக்கிறது நிறைய நல்லா இருக்குது. பொதுவாக நான் ஒரே ஒரு விஷயம், ஹெல்த்தை மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஹெல்த் ரீதியாக ஏதாவது பாதிப்புகள், ஏன்னா அஷ்டமத்தில் கேது இருக்குது. ஹெல்த் ரீதியாக எதுவும் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிட்டாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டம், நல்ல ஜாக்பாட்டான மாதம் தான் இந்த மாதம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஐப்பசி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஐப்பசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா அக்டோபர் 17, 2025 மதியம் 1:44 மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தாங்க. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருபலம் இல்லைன்னா கூட நல்லா தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஒரு கிரகம் திக்பலத்தில் இருக்குது. செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுறாரு. அது கூட உங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 5ஆம் அதிபதி யார், பஞ்சமாதிபதி புதனும் சேர்ந்துருக்காரு 10ஆம் இடத்துல. 24ஆம் தேதி புதன் வராரு, 27ஆம் தேதி செவ்வாய் வராரு. இது ரெண்டுமே உங்களுக்கு தொழிலை பூஸ்ட் பண்ணக்கூடியது. இது ஒரு நல்ல அமைப்பு. காசு பணம் மற்ற பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து தொழிலும் உத்தியோகமும் ரொம்ப கை கொடுக்கும். அது மூலிமா நல்ல வருமானங்களை சம்பாதிச்சிடலாம். மீதி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிச்சிடலாம். கும்பராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஹெல்த்தில் மட்டும் ரொம்ப கான்சியஸாக இருந்துக்கணும். பொதுவாக 6ஆம் இடத்துக்கு குரு வரும்போது ஹெல்த் ரீதியாக நிறைய உடல் உபாதைகளை உண்டு பண்ணுவார், மருத்துவ செலவை உண்டு பண்ணுவார். இதிலெல்லாம் கவனமாக இருந்துக்கங்க. பொதுவாக சுக்கிரன் வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வராருங்க. இந்த அமைப்பு ரொம்ப நல்ல அமைப்பு. 9ஆம் இடம்ங்கிறதே வந்து ஒரு அபூர்வமான ஸ்தானம். பாக்கியம், சகல விதமான சௌபாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் 9ல் இருக்கனால நல்ல அமைப்புகளாக இருக்குது. இந்த மாத பலன்களை சொல்லும்போது கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கஷ்டங்களாக தான் நான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஆனால் இந்த மாதம் உண்மையாலுமே நல்லா இருக்குது. இந்த ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியோடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். ஏன் அப்படின்னா குரு வந்து சனியை பார்த்துடுறாரு, 9ஆம் பார்வையை சனியை பார்த்துறாரு. அப்போ இந்த 7.5 சனியில் வாக்குச்சனின்னு சொல்லக்கூடிய அந்த சனி வந்து கொஞ்சம் குறையும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் தான் ராகு இருக்கார். அந்த ராகு வந்து என்னென்னா நம்மளை கஷ்டப்படுத்துறது, மன இறுக்கத்தை பண்ணுறது, இனம் புரியாத பயம் பதட்டத்தெல்லாம் உண்டு பண்ணுறது தான் அதோடைய முழு நேர வேலை. போதாதுக்கு 7ஆம் இடத்துல கேது, உங்களுக்குனே வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லணும். ஏன்னா 7ஆம் இடத்துல கேதுன்னா ஒன்று உங்களுடைய துணை, அதாவது ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டை, அதாவது உங்களை புரிஞ்சிக்காமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களை டென்ஷன் பண்ணுறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டென்ஷன் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா வெளியிலேருந்து பார்ட்னர்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸோ அல்லது அட்வைஸ் பண்ணுறேன்னு வந்து உங்களுக்கு மனசு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஆனால் அதை வந்து குழப்பி விடணும், அதை எல்லாத்தையும் தகுடுபடி ஆக்கணும்னு சில நபர்கள் வருவாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா அப்படியே திரும்பி போயிடணும், அப்படியே யூட்டர்ன் பண்ணிவிட்டு ஓடிடணும். ஏன்னா இந்த டைம் நமக்கு குருவோடைய பலம் இல்லாதனால யூட்டர்ன் பண்ணிட்டு வர்றது தான் ரொம்ப சிறப்பானது, புத்திசாலித்தனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் தொழில் ரொம்ப சூப்பராக இருக்குது. செவ்வாய் பார்த்துக்கிட்டு இருக்கு உங்களுடைய ராசியை. அப்போது 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்குது. அப்போ தொழில் ரீதியாக அமோக வளர்ச்சி, நல்ல அமைப்பு, ப்ரில்லியண்ட்டாக இந்த டைமில் நீங்கள் தொழில் செய்யலாமா ஸ்டார்ட் பண்ணலாம். தொழில் நல்லா போகும், நல்ல வருமானம் வரும் உங்களுக்கு. இவ்வளோ நாளாக அப்படியே ஒன்றுமே தொழிலே இயங்கலைன்னா கூட இப்போ நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். புதுசாக தொழிலை ரன் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துடுது. தொழில் மூலிமா நல்ல வருமானம், தொழில் சிறப்பாக வளர்ச்சி, டெவலப்மெண்ட் இதெல்லாமே உறுதி. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம்,
அதுக்கே குரு வராரு. இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்புங்க. குரு வரது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு தான். ஏன்னா உத்தியோகஸ்தானத்துக்கு வந்து உங்களை நீங்களே ப்ரொமோஷன் பண்ணிக்குவீங்க. உங்களை நீங்களே ப்ரொமோஷன்னா இவ்வளோ நாள் நம்ம ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ எக்ஸ்போஸ் ஆவீங்க. அதனால உங்களோட திறமைகள் மற்றவங்களுக்கு தெரியப்படும். அதனால ஒரு பாராட்டு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஒரு நல்ல பிளேஸில் உங்களை உட்கார வைப்பாங்க. ஒரு நல்ல பதவி கொடுப்பாங்க. நல்ல இன்க்ரிமெண்ட்டு, சேலரி, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய டேலண்ட்டுக்கு ஏற்ற விஷயங்கள் இவ்வளோ நாளாக கிடைக்காம இருந்தால் கூட இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 12ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. நீங்கள் ஐடி கம்பெனியில் வேறு எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, நம்ம வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சால் சீக்கிரம் செட்டில் ஆகிடலாமேன்னு உங்கள் நினைப்பு இருக்கும். இப்போ ட்ரை பண்ணுங்கள். குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு. அப்போ உடனே டக்குன்னு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டுக்கு போய் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது சூப்பரான டைம் தான். உங்களுக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. நீங்கள் என்ன விஷயத்த பாக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதை குரு நிறைவேற்றி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. சுக்கிரன் மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு இருக்கனால பல வகையிலிருந்து வருமானங்கள் ஈட்டி கொடுத்துருங்க. உங்களுக்கு மகாலட்சுமியோடைய பெரும் கருணையே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ராகு உங்களுடைய ராசியில் இருக்கனால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக செய்வீங்க. ஆனால் குழப்பம் ஏற்படும். நம்ம செய்கிறது கரெக்டா தப்பா, ஒரு முடிவெடுக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த விஷயங்கள்லாம் விட்டுருங்க. குழப்பமாக இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு நலம் விரும்பிகள் இருப்பாங்க. அவங்கள கலந்து ஆலோசிங்க. நலம் விரும்பிகள் அப்படின்னா யாருன்னா, எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படுறவங்க தான். மேபி அவங்க நம்ம அப்பா அம்மாவாக இருக்கலாம். ஆனால் உங்களோட துறை சார்ந்து அவங்களுக்கு போதிய நாலேஜ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு வெல்விசர் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டுக்கங்க. இல்லை உங்களுக்கு மேலே நல்ல பிளேஸில் இருக்கிறாங்கல்ல அவங்கக்கிட்ட கேட்டுக்கங்க. பொதுவாகவே ஒரு விஷயத்த கேட்டு செய்கிறது தவறே கிடையாது. கும்பராசிக்காரங்க இயற்கையாகவே மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து மற்றவங்க சக்ஸஸ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க தான். ஆனால் இந்த டைம் உங்களுக்கு நேரங்காலம் சரியில்லாத போது நம்மளும் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யலாம். அதனால யாரும் உங்களே கற்றுக்குட்டிலாம் சொல்லிட மாட்டாங்க. கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துக்கு குரு இருக்கும்போது காசு பணத்தை கொடுத்துருவாரு. உங்களுக்கு 2ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. காசு பணத்துக்கு பிரச்சனையே இல்லைங்க. கும்பராசிக்காரங்களே, காசு பணத்துக்கு பிரச்சனையே இல்லை. தொழில் மூலியமாகவும் வருமானம் வரும், உத்தியோக ரீதியாகவும் வருமானம் வரும். ஏன்னா 2ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. பணம் பல வகையிலிருந்து வரும். ஆனால் உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்குது. மருத்துவ விரயங்கள் ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருங்க. மருத்துவ விரயம் இருக்குது. நீங்கள் காசு பணத்தை சேமிக்கணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு ஹெல்த்துக்கு பிரச்சனையாகி என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை போய் கலந்து ஆலோசித்து பண்ணுங்கள். பொதுவாக முக்கியமாக வந்து இந்த செஸ்ட் இப்போ ஹார்ட் சம்மந்தப்பட்டது, லிவர் சம்மந்தப்பட்டது, இந்த மூச்சு விட முடியாமல் இருக்கிறது இருக்கு இல்லைங்களா, இதனாலெல்லாம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் டாக்டரை பார்த்து கலந்து ஆலோசிச்சுக்கோங்க. தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது முக்கியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் மற்ற பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதிலேருந்து எப்படி வெளியில் வர்றதுங்கிறதெல்லாம் யோசிங்க. உங்களுக்கு நல்ல காலம் படிப்படியாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த டைமில் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். உங்களுடைய உடலும் மனசும் சேர்ந்து ஒத்துழைச்சா மட்டும்தான் நீங்கள் நல்ல இலக்குகளை அடைய முடியும். நீங்கள் நினச்ச விஷயம் கை மேலே வரும். அதே மாதிரி பெண்களுக்கு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. கணவர் வழி ஆதாயங்கள் இருக்குது. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறது, புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பத்தில் நிறைய சப்போர்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஹெல்த் ரீதியாக பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் வந்துச்சு அப்படின்னா பொறுமையாக போக வேண்டியது அவசியம். 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் சனி இருக்குது. வாக்குச்சனி கோப்பை குலைக்கும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் பிரம்மாண்டமான வளர்ச்சிங்க. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்துரும். கிரகங்கள் வலிமையாக இருக்குது. சுக்கிரனும் 9ஆம் இடத்துல ஆட்சி பெறனால கலைத்துறைக்கு இந்த மாதம் நல்ல டாப் கிளாஸ், ஒரு நல்ல ஜாக்பாட் கிடைக்கும். ஒரு சின்ன வாய்ப்பு, அது மூலிமா மிகப்பெரிய லெவலில் பிரபலமாகி மிகப்பெரிய லெவலில் ஒரு பொசிஷனுக்கு போகக்கூடிய அமைப்பு, காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வங்கிறது வராது. குருபலம் இல்லாதனால டைவர்ட் ஆகிறது. எடுத்த புக்ஸை எடுத்தாலே ரீல்ஸ் பார்க்கக்கூடியது, இன்ஸ்டா பக்கம் போகிறது, யூடியூப் பக்கம் போகிறது, இந்த மாதிரி டைவர்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது.
இந்த கேம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் போய் விளையாடுங்க. ஆனால் ஃபோனில் விளையாண்டுட்டு இருக்காதீங்க. நேரங்காலம் இல்லை, நீங்கள் சாதிக்க முடியாமல் போயிடும். அதனால் வந்து கவனமாக இருங்க. படிப்பில் படித்தா மட்டும்தான் உங்களோட லைஃபு இதெல்லாமே உணர்ந்து படிக்கணும். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிறதுக்கு உண்டானது இந்த பிளேஸ்மெண்ட்டு, ஒரு நல்ல இடத்துல போகிறது, அதே மாதிரி இந்த சிவில் சர்வீஸ் எழுதியிருக்கவங்களாம் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் வந்து என்னென்னா 9ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு 7 கூடையவர் 9ல் நீச்சமாக இருக்கார் சூரியன். அப்போ வந்து என்னென்னா சூரியன் 9ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் சர்வீஸுங்கிறது வந்து ஜஸ்ட்டு மிஸ் ஆயிரும். கைக்கு பக்கத்தில் வரும், அப்படியே மிஸ் ஆயிரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோவிலில் காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சூரிய கோரை வருது. அதில் சூரிய பகவானுக்கு 2 நெய் தீபமும் தாமரை பூவும் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பரிகாரத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. பொதுவாகவே வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் மனசு தளரக்கூடாது. அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் வரும். அதனால் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். சில பேருக்கு திடீர் திருமண பிராப்தம் வந்துடும், திருமண விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய மாதம் இந்த மாதம். குரு 6ல் இருக்குது. 6ஆம் இடம்ங்கிறது வந்து சண்டை சச்சரவுகளை கொடுத்துரும். அதனால் அதில் கவனமாக இருக்கணும். பொதுவாகவே வந்து ரொம்ப நிறுத்தி நிதானமாக எல்லா விஷயங்களும் செய்யணும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். காசு பணம் வரும், அதே நேரத்தில் கூட சேர்ந்து பிரச்சனையும் வரும். உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். உயர் அதிகாரிகள் யாராவது உங்களை பகைச்சிக்கிறாங்க, அவங்கள நீங்கள் பகைச்சிக்கிட்டிங்கன்னா அவங்க மூலிமா உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக செயல்படணும். சிந்திச்சு ஒவ்வொரு செயலையும் செஞ்சால் எந்தவித பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. அதே மாதிரி அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு சூப்பரான டைமு. நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். கிரக வலிமை உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. செவ்வாய் பலமாக இருக்கார், சுக்கிரன் சூரியன் பலமாக இருக்குது. நீச்சபங்க ராஜயோகம்லாம் அரசியல்வாதிகளுக்கு ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நம்புறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுருப்பீங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன பேசினாலும் அதுக்கு வந்து பேர் புகழ் எல்லாமே பரவும். மீடியா சப்போர்ட் உங்களுக்கு பெரிய லெவலில் கிடச்சிரும். கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும், நல்ல அங்கீகாரம் கொடுக்கும். ஒரு பெரிய பொசிஷன், ஒரு பெரிய பதவி, அதே மாதிரி வந்து எந்த விஷயத்தில் இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள், காசு பணம் நிறைய சேர்த்தக்கூடிய அமைப்புகள்லாம் வருது. அதே மாதிரி வந்து 6ஆம் இடத்துல இருந்து குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. புதுசாக தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுப விரயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு. வீட்டில் ஒரு மங்கள நிகழ்வுகள் நடத்துறது. விரயம் அப்படிங்கிறது எப்படி வேணால் பண்ணலாம். இந்த விரயத்தினால மன மகிழ்ச்சி ஆகிற மாதிரி அமைப்புகள் இருக்குது. அப்போனா நம்ம என்ன விரயத்துக்காக மன மகிழ்ச்சி ஆகும்? ஒரு கோல்டு வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, அதே மாதிரி ஒரு வீடு இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம இது பண்ணும்போது மன மகிழ்ச்சி ஆகும். அதே மாதிரி திருமண நிகழ்வுகள் நடத்துறது, இது காது குத்து வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம விரயங்கள் ஆனாலும் நமக்கு மன மகிழ்ச்சியை தரும். ஏன்னா இதெல்லாம் சுப நிகழ்வுகளாக இருக்குது. அந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே காசு பணம் வரும்போது அதை எப்படி மல்டிப்ளை ஆக்கலாம் அப்படிங்கிறத யோசித்து செயல்படுங்க. நிறுத்தி நிதானமாக செயல்பட்டால் நிறைய அமைப்புகள் நல்ல அமைப்புகளாக தான் இருக்குது. பொருளாதார உயர்வுகள் இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறும். அதே மாதிரி வந்து கோர்ட்டு கேஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு சுமூகமான தீர்ப்புகள் வர்றது, உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய்குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஐப்பசி மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஐப்பசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா அக்டோபர் 17, 2025 மதியம் 1:44க்கு மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய நல்ல அமைப்புகள் இருக்குங்க. செவ்வாய் பாக்கியாதிபதியாக இருக்கார் உங்களுக்கு, அவர் ஆட்சி பெறுறாரு. அதே மாதிரி 7க்குடைய புதனும் பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. இது வந்து ஒரு நல்ல அமைப்பு. அது போக குரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கவே 5ஆம் இடத்துக்கு வராரு. உங்களுடைய ராசிக்கு சிறப்பாக, அதாவது இவ்வளோ நாளாக வந்து 4ஆம் இடத்துல இருந்தார், அதை விட சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல, அதாவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து குரு இருக்கிறாரு. இதனால என்னென்னா இந்த ஜென்ம சனி 7.5 சனி இருக்கு இல்லையா, அதோடைய பாதிப்புகள் வந்து உங்களுக்கு குறையும். அது வந்து ஒரு நல்ல அமைப்புங்க. உங்களுக்கு இந்த 7.5 சனி அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு. நல்ல அமைப்பு மீன்ஸ் குறையும். உங்களுக்கு இந்த குருவோடைய பார்வை வந்து இந்த 7.5 சனியை வந்து அதோடைய கொடுமைகளை செய்ய விடாது. அதனால் இந்த ஒரு மாதம் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா செய்யணுமோ அந்த விஷயங்கள்லாம் செஞ்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ண
பண்ணணுமா, தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆவீங்க. அதே மாதிரி வேறு ஜாப்க்கு போகணுமா, புதுசாக ஏதாவது விஷயங்கள் செய்கிறது அப்படின்னா இதுக்கெல்லாமே வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. 6 சூரியன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் நீச்சமாகறாரு. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க. ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கங்க. பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்குது. காசு பணம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. குரு பார்க்கவே கோடி நன்மை. அப்போ வந்து நல்ல அதிர்ஷ்டம், ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. நீங்கள் நிறைய விஷயங்களை செஞ்சுருப்பீங்க, எதிர்பார்க்காம சில விஷயங்களை செஞ்சுருப்பீங்க. என்னைக்கோ அது உங்களுக்கு தேடி வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டமாக மாறும். அதே மாதிரி கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். தொழில் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் அதிபதி தான் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அதுவே ரொம்ப நல்ல அமைப்பு. பாக்கிய அதிபதி வேற செவ்வாய் வேற நல்ல பலமாக இருக்கிறாரு. அப்போ தொழிலில் வந்து என்னென்னா நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது, தொழில் ரீதியாக வெளிமாநிலங்கள் போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது, வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தொழில் வந்து நல்லபடியாக வரும், அதாவது நல்ல இன்கம் அப்படிங்கக்கூடியது உறுதியாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சரிங்க, பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சரிங்க, நல்ல அமைப்பு. குருமங்கள யோகம் இருக்குது. ஒரு நல்ல பதவியை கொடுத்துரும், உங்களுக்கு நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டை கொடுத்துரும். அதே மாதிரி மைண்டை வந்து காமாக வச்சுக்கோங்க. இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனையும் பார்க்குது, உங்கள் ராசியும் பார்க்குது, செவ்வாயும் பார்க்குது. மன கொந்தளிப்பை அதிகப்படுத்திடும். அதனால் அமைதியாக இருந்துக்கணும். ஒரு நல்ல அதிர்ஷ்டம் வரும்போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மன அமைதியோடு இருக்கும்போது அது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து என்னென்னா செவ்வாய் வந்து குருவோடு சேர்ந்து பார்க்குது. அதாவது குரு வந்து செவ்வாயை பார்க்கும்போது குருமங்கள யோகம் அப்படின்னா ஒரு வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, அது வந்து பார்த்திங்கன்னா தொழிலுக்காகவும் இருக்கலாம் அல்லது பர்சனல் யூஸுக்காகவும் இருக்கலாம். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பொசிஷன் வரும், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும், நல்ல சம்பாதிக்கக்கூடியது, நீங்கள் நல்ல இன்கம் பார்க்கக்கூடிய இடத்துல போய் வேலை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் வருங்க. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறனால நல்ல அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நல்ல மார்க் எடுக்கிறது, இந்த எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்குலாம் வந்து வெற்றி, போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றது, நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது. இந்த மாதிரி படித்து முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்குமானா வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. பொதுவாகவே வந்து வேலை உத்தியோகம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தாலே கட்டாயம் ஜெயிச்சிட முடியும். உங்களுடைய இடம், அதாவது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அதிபதி குரு, அவரே வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. நீங்கள் ஒருத்தங்களுக்கு, அதாவது 10 பேத்துக்கு நீங்கள் கைட் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு விஷயத்தை வந்து கைடன்ஸ் கேட்க மாட்டீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன மைனஸ் தான். நேரங்காலங்கள் சரியில்லாத போது, கிரக சூழ்நிலைகள் சரியில்லாத போது நம்மளுடைய ஈகோ பெரிய விஷயங்கள்லாம் இருந்து அந்த கிரீடத்தில் இறக்கி வச்சுட்டு நான் செய்கிறது நல்லதா கெட்டதா, இதில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எந்தவித குறையும் கிடையாது. அதனால் தாராளமாக கேட்டுக்கலாம். ஆனால் கேட்கக்கூடிய ஆள் கரெக்டான பர்சனாக இருக்கணும். அது உங்களுடைய நலம் விரும்பிகளாக இருக்கணும். நலம் விரும்பிகள்னால் யார் அப்படின்னா, உங்களுடைய வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் உங்கள் வளர்ச்சியை நினச்சி சந்தோஷப்படுறவங்க தான் உங்களுடைய நலம் விரும்பிகள். அப்படி யார் இருப்பாங்க இந்த காலத்தில்? அப்பா அம்மா இருப்பாங்க. அதை தாண்டி யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கி வச்சுக்கணும். உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆட்கள் கூட உங்களுடைய ஃபீல்டில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு விஷயத்தை செய்யும்போது இது நமக்கு பாசிட்டிவாக இருந்தால் என்ன, நெகட்டிவாக இருந்தால் என்ன இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பொறுமையாக முடிவெடுக்கணும். உபயஸ்தானமாக இருக்குது எது? 7ஆம் இடம். உங்களுடைய ராசியும் உபயஸ்தானமாக இருக்குது. இந்த 7ஆம் இடம் பாதகம். அதனால் 9ஆம் இடத்துல வந்து இருக்கனால நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்துகிட்டு இருக்கும்போது இது தப்புன்னு வழிகாட்டுறதுக்கு உண்டான ஆட்களும் வருவாங்க. உங்களுடைய விஷயங்களை உங்கள் மேலே பொறாமப்படுறவங்க, நீங்கள் கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை பழிவாங்கணும்னு சில பேர் வருவாங்க. அவங்கக்கிட்டலாம் இருந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அது நான் எப்படி இருக்கிறது அப்படின்னா, அதுக்கு தான் தெய்வ வழிபாடு, அதுக்கு தான் பூஜை புனஸ்காரங்கள். ஸோ உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், முக்கியமாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இது ஒரு நல்ல பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, நம்ம எத்தனை சாமியை கும்பிட்றோம், நம்ம ஏன் இன்னும் நமக்கு கஷ்டமே வந்துட்டு இருக்குது அப்படின்னு. கஷ்டத்துலேருந்து உங்களை காப்பாற்றிட்டு தான் இருக்கார். அது உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு. இங்கே உங்களுடைய கர்மா வேறையாக இருக்கும், உங்களோட பிராப்தமாக வேறையாக இருக்கும். நீங்கள் இதுக்கு கீழேயும் இன்னும் ரொம்ப கஷ்டப்படணும்னு இருக்கும். ஆனால் கடவுள் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்காருன்னு நீங்கள் நம்புங்க. ஏன்னா உங்களையோட எவ்வளோ பேர் பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதை கண் கூட நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களை வழிபாடு பண்ணணும்.
குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும், உபாசனைன்னு ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்டி கொடுத்துருவோம் அந்த தெய்வம். உங்களுக்கு இவன் பிரச்சனை பண்ணுறான், இது நல்லது கிடையாது, இது கெட்டது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை உணர்த்தும். அதுக்கு தான் தெய்வத்தோடைய துணையை நம்ம நாடுறோம். பொதுவாகவே இந்த மாதம் வந்து நிறைய அற்புதங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானத்தில் வந்து குரு இருக்கார். அதனால் நிறைய அற்புதங்கள் நடக்க போகுது. பொதுவாக வந்து குரு வந்து அதிசாரத்தில் உங்களுக்கு வரதுக்கு காரணமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய அற்புதங்களும் அதிர்ஷ்டங்களும் நடக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போதனால நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஆனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. 6 குடையவர் அஷ்டமத்தில் நீச்சமாக இருக்கார். அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு. இந்த மாதம் வந்து அஷ்டமாதிபதி ஆட்சி, அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆனால் உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாகவே இருக்கார். அதனால் கவலை வேண்டாம். ஆனால் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கு கவலை, நோ ஒரிஸ், பட் ஆனால் கேர்ஃபுல். கவனமாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்துங்க. எனக்கு எல்லாமே தெரியும்னு ஹெட்வைட்டை மட்டும் தயவு செய்து கொஞ்சம் இறக்கி வச்சுருங்க. ஏன்னா மீன ராசிக்காரங்க ரொம்ப நாலேஜ் ஆனவங்க. இந்த நாலேஜ் என்ன அப்படின்னா சில டைம் வந்து கொஞ்சம் இதை கொடுத்துருது, கிரீடத்தை வைக்கிற மாதிரி அது ஒரு பெரிய இது அப்படிங்கிறத கொடுத்துருது. இதை சொன்னால் நீங்கள் என்னை திட்டிக்கங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுதான் உண்மை. ஸோ உங்களை சார்ந்தவங்ககிட்ட நீங்கள் அதை போய் கேளுங்க, உண்மைன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு எந்த ஈகோவும் இல்லை அப்படின்னா அது நல்லது தான், அதை விட்டுருங்க, நான் அதுக்கெல்லாம் வரலை. பட் ஆனால் ஒரு விஷயங்களை உணர்ந்து செயல்படுங்க, அவ்வளோதான். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லதா கெட்டதான்னு உணர்ந்து செயல்படுங்க. நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை நான் போய் தான் அவன் வீட்டில் சொல் பேச்சு கேட்காம போனீங்கன்னா அதுக்குண்டான விளைவுகள் வரும். மருத்துவ செலவு இருக்குது, விபத்து கண்டங்கள் இருக்குது. அதனால் இதெல்லாம் கவனமாக கையாளணும். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அலட்சியமாக விட்டிங்கன்னா அது ஒரு சர்ஜரி கண்டத்தில் போய் விழுவும். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. மருத்துவ விரயங்கள் இருக்குது. அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். தந்தையாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் கிரகங்கள் வலுவாக இருக்கனால தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவலைக்கிடமாக தான் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அவருக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. அவருடைய அமைப்புகளில் மருத்துவ செலவு காமிக்குது. அஷ்டமத்தில் கிரகம் இருக்கும்போது அப்பாவுக்கு ஏதாவது ஒரு விரயம், மருத்துவ விரயமாகவும் இருக்கலாம் அல்லது வேறு விரயமாகவும் இருக்கலாம். அதனால் கவனமாக இருங்க. தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த செலவெல்லாம் ஆகாமல் பண்ணிடும். மருத்துவ விரயங்கள் இது மாதிரி இதிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, விரயங்களே உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா கஜலக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்கள். அது ஒரு நல்ல அதிர்ஷ்டமும் கூட. வீட்டில் நல்ல ஒரு ஐஸ்வர்ய பிராப்தத்தையும் சுபிக்ஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறது தான் கஜலக்ஷ்மி வழிபாடு. இது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சிலருக்குலாம் புத்திர பாக்கியம் இருக்குங்க. குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆகிட்டு குழந்தையே இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த குரு 5ல் வர குரு வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார், புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் இருக்குது. காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறி காதல் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல மன மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிறுக்கில் திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டானது குரு 11ஐயும் பார்க்குறாரு. விருப்ப திருமணம், திடீர் திருமணம், இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி ஆகிறது, திருமணம் நிச்சயம் வந்து ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 2வது குழந்தை வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. புது புது முயற்சிகள் கட்டாயம் பலனளிக்கும். உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியங்கள் இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்ட மாதமாக இருக்குது. ஆனால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் நீச்சமாக இருக்குது, சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கு. அதனால் வலுவாக இருக்கனால மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்களுக்கு 8ஆம் இடம். அதனால் கவனமாக இருக்கணும். கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கே சர்ஜரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே டாக்டர்கிட்ட போய் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருக்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பிரச்சனையே இல்லை, நீங்கள் பட்டுக்கு அலட்சியமாக இருந்தால் அது பெரிய ரிஸ்கில் போய் மாட்டிடக்கூடாது. அதனால் அதே மாதிரி வெளிநபர்களோட பேசாதீங்க. உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத நபர்களோடையோ அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்டையோ வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் சேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஒரு தீராத அவமானத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். முக்கியமாக கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுத்துரும். இதனால் கவனமாக இருக்கணும். செவ்வாயும் புதனும் சேர்றதுனால
நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய செல்ஃபோனு இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஹேக் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து நிறைய நல்ல அமைப்புகள் இருக்குது. குடும்பத்தாருடைய இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். கணவர்கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி சுமூகமான உறவுகள்லாம் ஏற்படும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் வரும். நிறைய நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான டைமுங்க. இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. குரு பார்க்குது உங்களுடைய எப்போல்லாம் வந்து சனிச்சந்திரனோ அப்போல்லாம் பொதுமக்கள் இப்போ பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடச்சிரும். குருவும் பார்க்கறதுனால உங்கள் மேலே வந்து நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். மக்களுக்கு கட்சி தலைமையிடம் பாராட்டும் ஒரு நல்ல பொறுப்பை உருவாக்கி கொடுத்துரும். உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷனு அதில் நீங்கள் ஜெயிச்சு அதுவும் வந்து அதுக்கு மேலே ஒரு நல்ல போஸ்டிங்கில் போய் உட்கார்றது நிறைய வாய்ப்புகள். மீடியாவில் உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கிறது. மக்களுடைய நம்பிக்கைக்குரிய நாயகனாக நீங்கள் மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நிறைய அதிர்ஷ்டங்கள் இருக்குது. உயர் அதிகாரிகள் வந்து உங்களை வந்து பனிஷ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களாம் பனிஷ்மெண்ட் ஆகி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நல்ல வருமானம் வரக்கூடிய இடத்துல போய் நீங்கள் ஒரு பதவியில் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. இந்த கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. ஜாக்பாட் தான் 5ல் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதும் உங்களோட வாழ்க்கையே ஒரு அற்புதமான வாழ்க்கையாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. கலைத்துறையில் நிறைய சாதிக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. பாராட்டுகள், விருதுகள், காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது. அதே மாதிரி கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இருக்குது. மீனராசிக்கு பொருளாதார ரீதியாக நிறைய இருக்குது. வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பு பொருளாதார வாழ்க்கை இது ரெண்டுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது ஹெல்த்லேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.